கடைக்கு போகும்போது பர்டிகுலர்லி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடைக்கு நான் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணுவேன். போகும்போது எல்லா இடத்துலையும் வந்து இது வரைக்கும் ஒரு 500 கடை பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லாக. வெளியில் வந்து அவங்க சைன் போட்டிருப்பாங்க, இங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்து வெளியில் விட்டுட்டு வாங்கன்ட்டு. ஆனால் நான் முதல் தடவை இங்கே வரும்போது கூட உங்களோட இந்த பிளேஸ்க்கு வந்து அது தேவையே இல்லை. எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், நான் இங்கே வந்ததுக்காக சொல்லலை. எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து திருச்செந்தூர் போகணும், அவரை போய் பார்க்கணும்னு எங்கள் குடும்பத்துக்கே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த 4 பேரும் 6 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது இனியும் அமையல. எனக்கு உங்கள் மேலே 2-3 வருத்தம் கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் உங்களை வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்த்தது இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு பார்க்கும்போதே நான் எங்கள் அக்கா கிட்ட நானும் எங்கள் அக்காவும் பேசிக்கிட்ட விஷயம், அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு கருமாரி அம்மன் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளோட கோவிலம்பாக்கம் பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்றது கூட நான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கல. நான் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறேன், என்னால் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியல. ஆனால் நீங்கள் எல்லாம் வாங்கி பில் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ காலில் சுவாமியை காட்டும் போது தான் நான் உங்கள் முகத்தையே இன்னும் நல்லா கவனமாக பார்க்கும்போது தான், ஆமாம் இவங்க தனுஷோட அக்காவாச்சே அப்படின்னுட்டு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. நான் திருப்பியும் கூட சொல்லிடுறேன், யூஸ்வலி டாக்டர்ஸை, அதுவும் கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா. ஏன்னா அது லாஸ்ட் மினிட்ல ஒரு டெலிவரி எமர்ஜென்சின்னு தள்ளி போயிட்டே இருக்கும். எனக்கு நிஜமாவே சொல்கிறேன், நான் இங்கே வந்ததுக்காக சொல்லலை. எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து திருச்செந்தூர் போகணும், அவரை போய் பார்க்கணும்னு எங்கள் குடும்பத்துக்கே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த 4 பேரும் 6 பேரும் ஒன்றா பெரிய குடும்பம். ஸோ ஒன்றா சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது இனியும் அமையல. ஸோ எப்படியாவது போயிடணும். போய் நிஜமாவே நான் இந்த டியூஸ்டேலேருந்து நான் உனக்கு விரதம் இருக்கேன், நான் விரதம் இருந்து நான் உன்னை வந்து பார்த்துறதுக்கு நீ என்னை கூப்பிடணும்னு நான் நினச்சேன். நீங்கள் அந்த டைமில் நான் பூஜை முடிச்சுட்டு வந்தோடனே நைட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் திருப்பி. ஸோ இது எனக்கு முருகனே கூப்பிட்ட மாதிரி தான் இருக்குது நிஜமாவே. இல்லை, நீங்கள் நம்மளோட கோவிலம்பாக்கம் பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்றது கூட நான் உங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கல. நான் தான் இன்னைக்கு அங்கே இருக்கிறேன், என்னால் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியல. ஆனால் நீங்கள் எல்லாம் வாங்கி பில் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ காலில் சுவாமியை காட்டும் போது தான் நான் உங்கள் முகத்தையே இன்னும் நல்லா கவனமாக பார்க்கும்போது தான், ஆமாம் இவங்க தனுஷோட அக்காவாச்சே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்திருந்த உங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், ஆமாம் நாங்கள் 2 பேருமே அவரோட சிஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க. வீடியோ காலில் சாமியை காமிச்சிட்டு இருந்தீங்க, எனக்கு அந்த பக்தி பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விளக்கு நம்மளோட முருகர் கண்காட்சி அப்படின்னு சொன்னோடனே கோபி அண்ணாட்ட பேசிட்டு இருந்தான்னா, நீங்கள் வருவீங்க, நீங்கள் வரணும், ஏன்னா நீங்கள் சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இன்னொருத்தரை யாரு கூப்பிடலான்னப்போ, என்னம்மா நேத்தனமா போஸ்ட் போட்டிருக்கீங்க, தனுஷோட அக்கா வந்திருக்காங்க, முருகர் சும்மா ஒருத்தரை கண்ணில் காட்ட மாட்டாங்க, நீங்கள் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமாம்ல அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் காலில் ஃபர்ஸ்ட் வார்த்தையே, நான் முருகருக்கு விரதம் இருக்க போகிறேங்க, நீங்கள் இந்த டைமில் கூப்பிட்டது நான் வர்றேங்கன்னு நீங்கள் 2 வாட்டி சொன்னது வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. என்னோட பிளெஸ்ஸிங்மா இதுங்க. நான் இங்கே வந்தது வந்து எனக்கு நிஜமாவே இப்போ பேச பேச ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. 2-3 விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடைக்கு போகும்போது பர்டிகுலர்லி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடைக்கு நான் ரொம்ப நிறைய கலெக்ட் பண்ணுவேன். போகும்போது எல்லா இடத்துலையும் வந்து இது வரைக்கும் ஒரு 500 கடை பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லாக. வெளியில் வந்து அவங்க சைன் போட்டிருப்பாங்க, இங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்து வெளியில் விட்டுட்டு வாங்கன்ட்டு. ஆனால் நான் முதல் தடவை இங்கே வரும்போது கூட உங்களோட இந்த பிளேஸ்க்கு வந்து அது தேவையே இல்லை. அங்கே கீழே இறங்கும் போதே அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு கடைக்குள்ளே வர மாதிரியே கட்டாயம் கிடையாது, ஒரு கோவிலுக்குள்ளே வர ஃபீலிங் தான். ஸோ எனக்கு இங்கே 2-3 தடவை விசிட் பண்ணியிருக்கேன்னா, கோவிலம்பாக்கம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். மனசுக்கு ஏதோ எனக்கு சரியில்லை அப்படின்னு கிளம்பி வந்த விசிட் தான் அது கோவிலம்பாக்கம் விசிட். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பண்ணிட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ பக்கத்தில் நம்மளுக்கு விளக்கு கடை இருக்குது, ஸோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்த விசிட் தான் அன்னைக்கு. அன்னைக்கு வந்ததோட பிளெஸ்ஸிங் நான் இன்னைக்கு உங்களோட இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருக்கு, வசதி இருக்கும், பேர் புகழ் இருந்தால் அவங்க வந்து சந்தோஷமான பீப்புள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த மனசுக்கு அமைதியை கொடுக்கறது தெய்வ பக்தி தான். அதை நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நீங்கள் இங்கே வரும்போதும் சரி, நீங்கள் வந்துட்டு போக விட்டு தான் எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க, அவங்க தனுஷோட அக்கா வந்திருந்தாங்க, மாஸ்க் போட்டு வந்தாங்க அப்படின்னாங்க, அவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர்னு வேற சொன்னாங்க, நிறையா நாங்கள் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னப்போ ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில பேர் வரும்போதே வந்து தான் யாருன்றதை அடையாளப்படுத்தி என்னை நல்லா கவனிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பழகுறவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வர்றீங்க. நாங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கே ஃபேன், உங்கள் அப்பால இருந்து உங்கள் அண்ணா
பெரியண்ணால இருந்து தம்பி இவர் தனுஷ் அவர் வரைக்குமே வந்து எல்லாருக்குமே நாங்க ஃபேனு. ஆனா அந்த குடும்பத்துல இருந்து இவ்வளோ சிம்பிளா வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இங்க இருந்து வர்றது தான் மேம். அது அந்த என்ன சொல்றது, அதுவும் அவர் கொடுத்த பிச்சை தான். அந்த கண்டிப்பா. எல்லாமே அவங்க கொடுக்குற பிச்சை தான். எனக்கு உங்க மேல 2, 3 வருத்தம், கம்ப்ளைண்ட் இருக்கு. சொல்லுங்கம்மா. முதல் விஷயம், நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விளக்கு கடைன்னு பேர் வைக்கக்கூடாது. முதல்ல அது வந்து நீங்க விளக்கு கோவில்னு மாத்தி வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு வர்ற மாதிரி இல்ல. இன்னொன்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க, இது கடையா இல்லாம, கண்காட்சி இல்லாம நீங்க வந்து வாங்கிட்டு போறதா நினைக்கக்கூடாதுன்ட்டு. அதுல எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, இங்க வந்து யாரும் வாங்கிட்டு போறதா நினைக்க முடியாது. ஒரு கோவில்ல இருந்து நம்ம சாமி. வந்து கடவுளை எடுத்துட்டு போய், விளக்க எடுத்துட்டு போய், நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய், கூட்டிட்டு போய் வைக்கிறோம் தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் ஒருத்தர் பத்தியும் பேசும்போது கூட, இவர் நல்லா இருக்காரா? இவர் நம்ம வீட்டுக்கு வருவாரா? நம்ம இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தெய்வத்துக்குமே இந்த இடத்துல இருந்து ஒரு வைப்ரேஷன் அப்படியே போற மாதிரியே இருக்கு எனக்கு. 3வது இத நான் பெர்சனலா உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்கள வந்து நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நேர்ல பார்த்தது இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு பார்க்கும்போதே, நான் எங்க அக்கா கிட்ட நானும் எங்க அக்காவும் பேசிட்ட விஷயம். அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு கருமாரி அம்மன் பார்க்குற மாதிரி இருக்கு. அது நீங்க பூஜை பண்ற விதம் நான் நெறைய கத்துக்கிறேன் ஆக்சுவலி நீங்க இது பண்ண பேசுறதுல இருந்து. இப்போ வந்து Instagram தொறந்தாலே நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலயும் வெறும் நெகட்டிவ் ஃபீலிங்கா உள்ள போய் போய் வர பேஷண்ட்ஸ் கூட ம். நம்ம கிட்ட ரொம்ப மன அழுத்தத்தோட தான் வராங்க. அவங்களுக்கு நோயே இருக்காது. ஆனா நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் நீங்கலாம் போடுற வீடியோஸ் பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இது வருதுன்னா, எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு காமிக்கிற வழின்றத ஃபாலோ பண்ணா, எத பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாருமே நமக்கு துணை இருக்க போறாங்க. நீங்க பேசுற விதம், நீங்க குடுக்குற அட்வைஸ், அத பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நான் நெறைய விஷயம் என் வீட்ல நீங்க பண்றத நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு உண்மையாவே உங்கள பார்த்தா ஒரு கருமாரி அம்மன் பார்க்குற மாரி தான் இருக்கு. நான் அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கும் போல என்னைக்கும் நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. அன்னைக்கு நான் பார்க்கும்போது கூட ஒரு டாக்டர்ன்றது என்னால ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் அது ஒரே கலர்ல ஆமா. ஒரு பேண்ட்டும், டாப்பும் டாக்டர் போட்டிருந்தீங்க. ட்ரெஸ்ஸோட டாக்டரோட ட்ரெஸ்ஸோட தான் வந்திருந்தீங்க. நான் அங்க காவேரியில இருந்து, காமாட்சியில இருந்து நெறைய டாக்டர்ஸ் அந்த கடைக்கு வருவாங்க. சரி அவங்கள்ல ஒருத்தர்ன்றத நான் சரியா முகம் பார்க்கல அப்படின்னப்போ எனக்கு வந்து அவ்வளவோ சந்தோஷமா இருந்தது. நான் உடனே அப்படி யாரும் செலிபிரிட்டிய பார்த்து பெருசா நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அந்த ப்ராசஸ்ல இருந்து வந்தவங்கன்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஆனா உங்கள பார்த்தது எனக்கு அவ்ளோ சந்தோஷம். செலிபிரிட்டி எல்லாம் இல்ல. இல்ல. நீங்க ஏன் நான் அந்த வார்த்தைய உங்கள பார்த்து சொல்றேன்னா, நம்ம யாருக்கு பொறந்தோம், யார் கூட பொறந்தோம் அதெல்லாம் இல்லாம, உங்களுக்கான தனித்துவத்த இந்த உலகத்துக்கு நீங்களும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்ளோ அழகா ஒரு விமென்ஸ் கேர பத்தி நீங்க பேசுறது, நானுமே தான் கல்யாணம் முடிச்ச புதுசுல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றத வெளில சொன்னா, அது வந்து அதுல இருந்த தயக்கம் 17 வயசுல கல்யாணம்மா. எனக்கு சொல்லவே தெரியாது. இதெல்லாம் நம்ம எப்படி வெளியில சொல்றது? அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்த காலம் போயி, இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா இதெல்லாம் இப்படிதான் இருக்குங்க. இது நேச்சர். இத வந்து நீங்க இப்படியெல்லாம் கூட நீங்க கடந்து வர முடியும்னு நீங்க குடுக்குற அட்வைஸு ஒவ்வொரு பொண்ணுக்கும் தேவைப்படுறது. ஸோ அது வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். அதாவது எங்க பொறந்திருக்கோன்றத தாண்டி, நம்ம எடுத்த தொழில்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறது தான் ஒருத்தரோட அந்த பெர்மனன்ட் அடையாளமா இருக்கும்ன்றத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். அது தனுஷ் வந்து நாங்க வந்து ரொம்பவே ரசிச்சிருக்கோம். செல்வராகவன் அதுக்கும் மேல அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் அண்ணா டைரக்ட் பண்ணி அவர் நடிச்சது காதல் அதுல கொண்டேன். இருந்து இதுவரைக்கும் நாங்க வந்து அவர் கூட தான் பயணப்பட்டுட்டு இருக்கோம்னே சொல்லலாம். அவங்க வீட்ல இருந்து அதுவும் கஸ்தூரி ராஜா சார் சொல்லவே வேண்டாம். அவரோட படமே நாங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அது வந்து அவங்க வீட்ல இருந்து நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். ஒரு முருக பக்தையா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு எனக்கு கிடைச்சிச்சு. உங்களோட இடத்துல இருந்து அவ்வளோ அவசரமா, அவ்வளோ ஆசையா சொல்லணும். எனக்கு அந்த அந்த குரல் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால அதை சொல்றேன். நான் வர்றேன். கண்டிப்பா வர்றேன். நீங்க என் பேர் போட்டுக்கோங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. நன்றி. தேங்க் யூ மா. தேங்க் யூ சோ ரொம்ப மச். என்ன சந்தோஷம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க் யூ.